வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இளையராஜா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, மணப்புரம் கோல்டு லோன். மணப்புரம் கோல்டு லோனில் நீங்கள் நகை அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டு பிரான்ச்சில் தான் கட்டுவீங்க. மேக்ஸிமம் பிரான்ச்சில் தான் போய் கட்டுவாங்க. அதை இப்போ எப்படி வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் கட்டலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு உங்கள் மொபைல் இருந்தால் கூட போதும். என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னாக்க மணப்புரம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, சரிங்களா? அதை ஃபஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. மணப்புரம் கோல்டு லோன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இதை பாருங்கள், மணப்புரம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்குது பாருங்கள். இதை டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணின உடனேக்க மேலே பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் ஐடி, மொபைல் நம்பர், அப்படி இல்லைனா இமெயில் ஐடி கேட்கும். அது கீழே பாஸ்வேர்டு கேட்கும். இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 பாக்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களோட கஸ்டமர் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, சரிங்களா? இது மூணுமே நீங்கள் கண்டிப்பாக இதை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். உங்களோட கஸ்டமர் ஐடி என்னென்னு தெரியல அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட நீங்கள் நகையை வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா வாடிக்கையாளர் எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அந்த நம்பர் தான் உங்களோட கஸ்டமர் ஐடி. அந்த நம்பர் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். இந்த இதில் என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர். உங்களோட மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் மணப்புரம் ஃபினான்ஸில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் இதுலேயும் கொடுக்க வேண்டியிருக்கும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இமெயில் ஐடி நீங்கள் மணப்புரம் கோல்டு ஃபினான்ஸில் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதே இமெயில் ஐடியை இதுலேயும் கொடுத்தாகணும், சரிங்களா? அது கீழே 3ஐயும் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கனாக்க உள்ளே போயிடும். இப்போ நான் என்னோட உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்கும் அப்படின்னாக்கா, உங்களோட மொபைல் நம்பருக்கும் உங்களோட இமெயில் ஐடிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓடிபி ஒன்று வரும், சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட அளவு நம்பர் ஒன்று வரும். அந்த நம்பரை வந்து அந்த ஓடிபிங்கிற பாக்ஸில் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதை மறுபடியும் ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுனாக்கா, உங்களை வந்து புதுசாக ஒரு பாஸ்வேர்டை உங்களுக்கு க்ரியேட் பண்ண சொல்லும், சரிங்களா? இந்த இருக்குது பார்த்தீங்களா, கீழே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி லாகின் பண்ணுறதுக்காக வேண்டி நீங்களே ஒரு புதுசாக ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு போட சொல்லி கேட்கும். நீங்கள் புதுசாக இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும், சரிங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரையோ அல்லது கஸ்டமர் ஐடியோ அல்லது இமெயில் ஐடியோ போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் என்னோட ஐடி நான் இப்போ லாகின் பண்ணுறேன் பாருங்கள். நான் என்னோடய மொபைல் நம்பரையும் என்னோடய பாஸ்வேர்டையும் போட்டு இப்போ லாகின் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா செக் டியூஸ் அண்ட் பே ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன நகை வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் அதை நம்பரை வச்சு வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ என்னோடதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 16,402 ரூபா இருக்குது. இது நான் வந்து இப்போ இடையில லாஸ்ட்டாக வச்சது. இந்த இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் முன்னாடியே கட்டுறீங்க அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரீபேட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நாட் அவைல் என்ன அப்படி இருக்கீங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முன்னாடியே கட்டுறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணினாக்கா டேரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போகும், சரிங்களா? இதில் போய் சரியாக வரலை. ஸோ இப்போ கீழே லாஸ்ட்டாக உள்ள 15,801 நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 284 ரூபா. இதில் நான் இப்போ கட்டுறேன்னா 24 ரூபா எனக்கு கம்மி பண்ணிடுவாங்க, சரிங்களா? 24 ரூபா கம்மி பண்ணிவிட்டு டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 260 ரூபா நான் கட்டினா போதும், சரிங்களா? 284 ரூபாய்க்கு 260 ரூபா கட்டினா போதும். இது நான் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நான் கட்டுற மாதிரி ஆப்ஷனுக்கு போகும், சரிங்களா? நான் பேக் பண்ண கொடுத்துட்டு
இப்போ ஃபுல் பேமெண்ட் நான் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த ஃபுல் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணினீங்கன்னாக்க ஃபுல் பேமெண்ட்டும் நான் வந்து இப்போ எவ்வளோக்கு லோன் அமௌண்ட் 15,801 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் ஃபுல் எவ்வளோ டெபிட் பண்ணுறாங்க, 24 ரூபா. நான் மறுபடியும் அதை கம்மி பண்ணிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 284 ரூபா. ப்ராசஸிங் சார்ஜாக ஒரு 10 ரூபா எடுக்கிறாங்க. இதெல்லாம் டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா 16,071 ரூபா. இப்போ ஃபுல் பேமெண்ட்டு நான் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்ட் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன அமௌண்ட்டு கட்ட விருப்பமோ உங்களுக்கு, அதாவது 16,060 ரூபா, அதாவது 21 ரூபாயிலிருந்து 16,060 ரூபா வரைக்கும் இதில் கட்டலாம். பார்ட் பேமெண்ட்டாக நீங்கள் கட்டலாம். அதாவது உங்கள் விருப்பப்படி நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ ஒரு 1000 ரூபா கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம், இல்லை வேணாம் நான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டுறதுனாலும் இதிலேயே கட்டலாம். சரிங்களா? ஃபுல் அமௌண்ட்னா இதில் வந்து 16,060 ரூபா வரைக்கும் தான் கட்ட முடியும். இதுலேயே ஃபுல் அமௌண்ட் எவ்வளோ காமிக்குது பார்த்தீங்கன்னா 16,077 ரூபா காமிக்குது. சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் கட்டுறேன். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டும் 260 ரூபா நான் கட்டுறேன். சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணாக்கா, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் மெத்தட் வந்து 2 பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று டெபிட் கார்டு, உங்களோட டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் கட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா நெட் பேங்கிங் ஒன்று சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் வந்து டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணணும் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். 260 ரூபா, பேங்க் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் டு கன்ஃபார்ம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த பாக்ஸை டிக் பண்ணி விடுங்க. சரிங்களா? டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரெஸ்ஸின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணினீங்கன்னாக்கா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். சரிங்களா? இதோட கார்டு நம்பர், உங்கள் கார்டில் என்ன யாரோட பேரில் அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேர், எக்ஸ்பைரி டே, மந்த்து, இயரு, அடுத்து பார்த்தீங்கன்னா சிவி கோடு 3மே கேட்டிருக்காங்க, 4 கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிவிட்டு பே நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பே நவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். என்னன்னாக்கா ஒன் டைம் பாஸ்வேர்டுக்கான ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். சரிங்களா? அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து நியூ ஓடிபியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்கும். சரிங்களா? டைம் ஆகுது, நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதில் பாருங்கள், மேலே ஐ வாண்ட் டு ஜென்ரேட் ஒன் டைம் பாஸ்வேர்டு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டிங்கனாக்கா உடனே உங்களோட மொபைல் நம்பருக்கு, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று அனுப்பிச்சி வைப்பாங்க. சரிங்களா? அந்த பாஸ்வேர்டை அந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸிங் முடிஞ்சோடனே உங்களோட பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். சரிங்களா? எந்த ஒரு பயமும் இல்லை. உங்களோட பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக பண்ணிக்கலாம். சரிங்களா? இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் நீங்கள் வந்து பிரான்ச்சுக்கு போகாமலே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பணமும் இதிலேயே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை பாருங்க, பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, 260 ரூபா. ஸோ நோ ப்ராப்ளம். சரிங்களா? இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் கோல்டு லோன் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி உங்களோட மொபைலில் இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களோட பிரான்ச்சுக்கு போகாமலே வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.